ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலங்களுக்கான அருள், அது வீணாக அவன் விட்டுவிடவில்லை. மா ஹலகல்லாஹு ஹாதா பாத்திலா, மறுத்தன அபைன அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறார். ஆக அந்த ஏற்றுக்கொண்டதிலே நமக்கு அந்த அமானத்தின் மீதான பொறுப்பு இருக்கிறது. ஒன்று பிரதிநிதித்துவம், அல்லாஹ்வினுடைய வைஸ்ஜெரன்ட், அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் பத்திரத்தை எழுதுவார்கள் அல்லவா, அதெல்லாம் பத்திரத்திற்கு, உலகத்தினுடைய நடைமுறைக்கு. ஆனால் மறுமையிலே அல்லாஹ்விற்கு நாம் கடமைப்பட்டவர்கள். அல்லாஹ்வுக்கு நமக்கு அதிகமாக சொல்லி சென்றார்கள், எதை வழிநடத்தி காட்டினார்கள், எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நமக்கு முன்பாக அமைத்து தந்தார்கள் என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக அமைய வேண்டியதாக இருக்கிறது. அதனுடைய மைய இடத்திலே கேட்கப்படக்கூடியது அல்ல. சிசு தன்னை பெற்றோர்களை பார்க்கும் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தக்வா என்றால் என்ன என்பதனை நின்று யோசிக்க வேண்டும். ஏற்படக்கூடிய விபத்துகளை, விளைவுகளை நம்முடைய தமிழகம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்பி வல் இஸ்லாமு தீன் வ முஹம்மதன் ரசூலுல்லாஹி வ யகீன் அத்னு இலைஹி சாஜிதன் பிஜபீன் இக்பல் ஸலாதி வல் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்ற அந்த தலைப்பிலிருந்து, இந்த குர்ஆனினுடைய வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இங்கே ரஹ்மத் என்பதுதான் மிகவும் அடிப்படையாக நாம் அணுக வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக. அரபி மூலச்சொல்லிலே ரஹ்மத் என்பது ரஹம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து ஆரம்பமாகும். ராஹா மீம் ரஹம். அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில் அவன் தன்னை பற்றிய ஒரு ரப்புக்கல் கஃபூர் துர் ரஹ்மா, நம்முடைய இரட்சகன் மிகவும் மன்னிப்பாளனாக இருக்கிறான், துர் ரஹ்மா என்ற மன்னிப்பா அருளை உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லிட்டார். குர்ஆனை பற்றி வரக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தில் ஒன்று நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ ரஹ்மா, குர்ஆனும் உங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் ஷிஃபாவாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது என்று அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்த அடிப்படையில் ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலங்களுக்கான அருட்கொடை. ரஹ்மா என்றால் அருள், ரஹம் என்பது மூலச்சொல். ஒவ்வொரு தாயினுடைய கற்பப்பை இருக்கிறது அல்லவா, அதையும் அல்லாஹ் தஆலா ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து சொல்கிறார். இன்னும் ஹதீஸிலே வரக்கூடிய மேலதிக விளக்கங்களில் இந்த ரஹம் என்பதை நீட்டித்து அல்லாஹ் தஆலா நம்மை பெண்ணினுடைய கற்பையில் இருந்து எப்படி பாதுகாத்தானோ, அதில் வளரச் செய்து நம்மை வெளியாக்கினானோ, அதே போன்று குர்ஆனை கொண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கி இருக்கிறான். அகிலங்களின் அருட்கொடையை கொண்டு ஒரு நல்ல வழிகாட்டுதலை நம்முடைய பாதுகாப்பிற்காக, தலைமுறையினுடைய பாதுகாப்பிற்காக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதனை அந்த வசனங்களினுடைய நீட்சியாக விளக்கங்களிலே, தஃசீரிலே நாம் பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட அந்த ரப்பு இந்த உலகை படைத்து அது வீணாக அவன் விட்டுவிடவில்லை. மா ஹலகல்லாஹு ஹாதா பாத்திலா அப்படின்னு சொல்லி ஒரு மிக அற்புதமான வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா, இரட்சகனே, எங்களுடைய இரட்சகனே, இறைவனே, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. அது எல்லாத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. இரண்டாவது, இந்த உலகம் என்பதும் அதிலே மனிதனை அல்லாஹ் தோற்றுவித்திருப்பதும், மனிதனை எப்படி கூறி தோற்றுவித்தான் என்பதிலும் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. அந்த பொறுப்பை தாங்கியவர்களாக உலகில் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வழிகாட்டு. நம்மை ஹலீஃபா என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுகால ரப்புகளில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நம்முடைய இரட்சகன் வானவர்களை பார்த்து, நான் என்னுடைய பிரதிநிதிகளை பூமியிலே படைக்கப் போகிறேன், என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு வசனத்தில் இந்த ஹலீஃபாவிற்கான பொறுப்பை பற்றி சொல்லி காட்டுகிறான். இன்ன அரபுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானங்கள், பூமி, மலைகளுக்கெல்லாம் இந்த பொறுப்பை நாம் வழங்கினோம், அவைகள் மறுத்தன. அபைன அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறார். வானம் பூமி சுமக்க மறுத்ததை, மலைகள் கூட பலத்தால் மனிதனை விட பலசாலிகளாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய படைப்பாக இருக்கக்கூடிய மலைகள் கூட மறுத்ததை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஹமலஹல் இன்சான் என்று அல்லாஹ் சொல்லிக்கார். ஆக அந்த ஏற்றுக்கொண்டதிலே நமக்கு அந்த அமானத்தின் மீதான பொறுப்பு இருக்கிறது.
ஒன்று பிரதிநிதித்துவம், அல்லாஹ்வினுடைய வைஸ்ஜெரண்ட் தான், அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள். இரண்டாவது நமக்கான பொறுப்பு, அதே அமானிதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எதை நமக்கு வழங்கினாலும் we are not the owners of that property or that provision. என்னென்னவெல்லாம் அல்லாஹ் வழங்குகிறானோ அதற்கு நாம் ஓனர் கிடையாது. அதனை முழுக்க முழுக்க அனுபவிக்கக்கூடிய சுயாதீன அனுபவம் கொண்டு என்று பத்திரத்தை எழுதுவார்கள் அல்லவா, அதெல்லாம் பத்திரத்திற்கு, உலகத்தினுடைய நடைமுறைக்கு. ஆனால் மறுமையிலே அல்லாஹ்விற்கு நாம் கடமைப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம். இந்த அமானிதத்தை ஆங்கிலத்தில் பார்த்தால் ட்ரஸ்டிஷிப், ட்ரஸ்டட் அப்பான். நமக்கு என்னென்னலாம் வழங்கினானோ அல்லாஹ் அதை குறித்து நமக்கு கேள்வியை எழுப்பக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு முக்கியமான ஹதீஸ் இருக்கிறது, ஒக்குள்ளுக்கும் ராயின் ஒக்குள்ளுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பன், நீங்கள் மேய்த்ததை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமாக விரிவான அந்த ஹதீஸிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலதிகமாக நம்முடைய பொறுப்பை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த வரிசையில் தான் இந்த பைகாமே ரசூல் என்று சொல்லக்கூடிய ரஹ்மத்துல்லில் ஆலமீன் எதை நமக்கு அதிகமாக சொல்லி சென்றார்கள், எதை வழிநடத்தி காட்டினார்கள், எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நமக்கு முன்பாக அமைத்து தந்தார்கள் என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக அமைய வேண்டியதாக இருக்கிறது. அதனுடைய மைய கருத்தாக, இந்த தொடர் பிரச்சாரத்தினுடைய மைய கருத்தாக இன்னொரு வசனத்தையும் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்தலைப்பாக, சப்டைட்டில்ஸாகத்தான் சிசுக்கொலைக்கு எதிராக, தற்கொலைக்கு எதிராக, போதைக்கு எதிராக, சுற்றுச்சூழலில் உள்ள எவ்வளவு பெரிய மாசுபாடுகளை ஏற்படுத்துகிறோமோ அதற்கு எதிராக, இப்படிப்பட்ட அந்த அடிப்படையிலே உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள் என்ற ஒரு நிலையிலிருந்து நாம் அதனை பார்க்க வேண்டியவர்களாக. தற்கொலை என்று சொல்லக்கூடிய விகிதாச்சாரத்தை பற்றி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு வகையிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கத்திலே நாம் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கு. ஒரு குறிப்புக்காக, ஒரு புள்ளி விவரத்திற்காக தேடிய போது கூட சவுதி அரேபியாவிலேயே 2% 1 லட்சத்திலே தற்கொலையிலே இருக்கிறது, தற்கொலையிலே முடிகிறது என்று வருகிறது. நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்னா, முஸ்லிம்கள்ட்ட விகிதாச்சாரம் குறைவு என்று சொல்கிறோம். ஆனால் அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்குது. ஏன் என்று சொன்னால், இந்த சிந்தனையை, இந்த கொள்கையை முஸ்லிம் சமூகம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது வேகமாக விட்டுக் கொண்டிருக்கு. வெறும் பேரளவில் முஸ்லிமாக இருப்பதனால் ஒருவன் முஸ்லிமாகி விட முடியாது. அவன் உண்மையாகவே முஸ்லிம் என்ற ஒரு செயல்பாட்டிற்கு வர வேண்டும். அந்த செயல்படுதலிலே அவனிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடு, தற்கொலை விகிதாச்சாரம் 0 இருக்க வேண்டிய முஸ்லிம் சமூகத்திலே அது துளிர்விட ஆரம்பித்திருக்கு. இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது என்றுதான் அந்த புள்ளி விவரத்தை நாம் நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்ற கொள்கை சமூகத்தை சார்ந்தவர்களிடத்திலே அதை பற்றிய விகிதாச்சாரம் கூட இருந்தாலும் கூட அந்த இறை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடு, இறை சிந்தனை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாமல், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களிடத்தில் அந்த குறைபாடு இருப்பதை ஓரளவுக்கு நாம் ஒருவேளை அதை அலோ பண்ணாலோ அல்லது நியாயம் என்று சொன்னாலோ, ஒரு கஷ்டத்துல அவன் செஞ்சிருக்க கூடாதுன்னு சொன்னாலோ ஒரு முஸ்லிம் செய்யவே முடியாது. அவனுக்கு அது தடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா மிக அறுதியிட்டு சொல்லி காட்டுகிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானிதங்களிலே நம்முடைய உயிர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். ஆக அதனை நம்ம இஷ்டம் போல அதனை நாம் மாய்த்து கொள்ள முடியாது. அப்படிங்கிறதுலதான் நமக்கு அந்த மன இறுக்கத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு பல்வேறு திக்ருகளை, பல்வேறு துஆக்களை, அல்லாஹ்வினுடைய நினைவை கொண்டு மன விசாலம் அடைவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லியிருக்கிறார். தொழுகை அதிலே மிக பிரதானமானதாக அமையும். சஜிதாவிலே கிடந்து அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவனுக்கு அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி அவன் தற்கொலை பற்றிய சிந்தனையில் இருந்தாலும் கூட அந்த சஜிதாவினுடைய அந்த சின்ன ஒரு சந்தர்ப்பம் அவனை மாற்றி விடுகிறது. அவன் மனதிலே ஒரு சின்ன மன விசாலத்தை தருகிறது, மன அமைதியை ஏற்படுத்துகிறது. இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப தப்பான முடிவை அல்லவா நோக்கி நாம் சிந்தித்திருக்கிறோம் என்ற அந்த மொமெண்டிலே அவன் சிந்திப்பதற்கான ஒரு அகலமான ஒரு பார்வையை குர்ஆன் முன்வைக்கிறது. நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முன்வைக்கிறான். அதைத்தான் முழுக்க முழுக்க நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே போன்று பெண் சிசுக்கொலை, அதை பற்றி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலத்தினுடைய
ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்து மக்காவை பற்றி குறிப்பிடுகின்ற போது பெண் சிறுமிகளை சாதாரணமாக புதைக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே இருந்தது என்பதை அல்லாஹ் தாலா குர்ஆனிலேயே குறிப்பிட்டு காட்டுகிறார். அதனாலதான் ஒரு வசனத்திலே இப்படி கேள்வி எழுப்புகிறான், ஒய்தல் மௌதத்து சுயிலத் பிஐயி தன்பின் குத்திலத். அந்த பெண் பிள்ளை, பெண் சிசு அதிலிடத்திலே மறுமையிலே கேட்கப்படும், என்ன பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டாய். அது சிசுவிடத்திலே கேட்கப்படக்கூடியதல்ல, சிசு தன்னை பெற்றோர்களை பார்க்கும். அந்த நேரத்தில் அவர்கள் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டியில இருக்கிறாங்க. அந்த கடமை உணர்வு, அந்த பொறுப்புணர்வுக்கு முன்பாக அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை அல்லாஹ் தஆலா தக்வாவாக நமக்கு வழங்கி இருக்கிறான். அதுதான் இறையச்சம். இறையச்சம் என்பது வெறுமனே கடந்து போவதல்ல, நின்று யோசிப்பது. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன குறைபாடுகளை நாம் செய்கிறோமோ அதற்கு ஒரு சுய பரிசோதனையை செய்வது, நம்மை வாழ்க்கையை பற்றி மீளாய்வு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தக்வா ஏற்படுத்துகிறது. எனவே இத்தகுல்லா இத்தகுல்லா என்று ஈமான் கொண்டவர்களை பார்த்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தக்வா என்றால் என்ன என்பதனை நின்று யோசிக்க வேண்டும். அதனை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் இந்த சிசு கொலையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக சொல்கிறான். வறுமை கஞ்சி நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று இன்னொரு புறத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வறுமை கஞ்சி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு டீபாப்புலேஷன் என்றே அதனை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். டீபாப்புலேஷன், உலகத்திலே உள்ள எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். ஒரு பக்கத்துல பாப்புலேஷன் கண்ட்ரோல் என்று கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏற்படக்கூடிய விபத்துகளை, விளைவுகளை நம்முடைய தமிழகம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல உழைத்தவர்கள், ஏற்கனவே உழைத்து முதுமை அடைந்தவர்கள் இன்றைக்கு விகிதாச்சாரத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே பள்ளி சிறார்கள், கல்லூரிக்கு போகக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய விகிதாச்சாரம் அதிகமா இருக்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய உழைப்பினுடைய வர்க்கம் மிக குறைவாக இருக்கு. ஆக இந்த உழைக்கும் மக்கள் தான் ஒரு நாட்டினுடைய தூணாக இருக்கக்கூடியவர்கள். பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்பதெல்லாம் இதை கொண்டுதான் அமைந்து இருக்கிறது. இந்த விகிதாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தடைக்கு காரணம் என்ன என்று சொன்னால், பாப்புலேஷன் கண்ட்ரோல் என்பதனை முழுக்க முழுக்க அப்படி ஈமானாக பின்பற்றினோம், முஸ்லிம்கள் உட்பட நாமும். எனவேதான் நம்முடைய குடும்பங்களில் உற்று பார்த்தால் கூட எனக்கு 3 பிள்ளை, என்னுடைய தம்பிக்கு இன்னும் ஒரு 2 பிள்ளை, என்னுடைய தங்கச்சிக்கு 3 பிள்ளை, இன்னொரு தங்கச்சிக்கு 1 பிள்ளை அப்படின்னு கணக்கு பார்த்தா எல்லாம் 1, 2, 3 தாண்ட நமக்கு அச்சம் விட்டது. நம்மால் இதனை சுமக்க முடியாதவன். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நஹ்னு நர்சுகுக்கும் வையா, உங்களுக்கும் அவர்களுக்கும் ப்ரொவைட் பண்ணக்கூடியவனா, எனவே நான் அதனை உங்களுக்கு தரும்போது நீங்கள் ஏன் அதை பற்றி யோசிக்கிறீர்கள் என்று சொன்னதை இன்றைக்கு முதலமைச்சர்களே மறுபரிசீலனை செய்து அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆந்திராவில் இருந்து அதிகமாக செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆந்திரா முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை விட்டுக்கொண்டே இருக்கிறார். 4வது பிள்ளை பெற்றா 40,000 ரூபாய், 3வது பிள்ளை பெற்றா 30,000 ரூபாய். இது செய்திகளாக அவர் நம்முடைய கண்களிலே பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கு அதை பற்றிய தேட்டம் விட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த உலகினுடைய வளங்களை பெருக்குவதற்கு மனிதர்களை அடிப்படையாக அவன் கொண்டிருக்கிறான். அவன் மனித உணர்வை வைத்திருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மனிதர்கள் எப்படி அவர்களுடைய பொறுப்பறிந்து செயல்பட வேண்டும் என்பதனிலே உயிர் பாதுகாப்பு இருக்கிறது. பிற உயிரையும் கொல்லக்கூடாது, தன்னுடைய உயிரையும் மாய்க்கக்கூடாது என்பதனை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து போதையை பற்றி பேசும்போது குர்ஆனுடைய வசனங்களே அதுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு மனித சமூகத்தை முழுக்க முழுக்க போதையினுடைய முடாக்கூடியவர்களாக இருந்த ஒரு அரபு உலகத்தை எப்படி அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் என்பதை படிப்படியாக இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டிக் காட்டுகிறது. முதலிலே அதிகமாக குடித்துக் கொண்டிருந்தவர்கள், என்றைக்கும் மது கிண்ணமும் மது கோப்பையும் காதிலே இசையாக ஒலித்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் என்று அந்த மக்களுக்கு இலகுவாக மனதிலே ஏற்றுவது போல அல்லாஹ் தஆலா அவங்க கேட்கிறாங்க, நபியே ஹம்ரை பற்றி, மது அருந்ததை பற்றி கேட்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதுல அதிகமான தீமை இருக்கிறது, ஓ மனாஃபிஉ லின்னாஸ், கொஞ்சம் நன்மை இருக்குதுப்பா. அன்னைக்கே அது கூடாதுன்னு சொன்னா அவன் எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் அதுல கொஞ்சம் நன்மை இருக்கத்தான் செய்யுது, பட் நிறைய பாவம் இருக்குப்பான்னு அவன் மனதை தயார்படுத்தின காலம் அது. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிறது. அப்போதும் மருந்து அருந்துகிறார்கள், தொழுகை நேரம் வந்தால் தொழுகிறார்கள் சஹாபாக்கள். அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் வருகிறது. சேனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மது விருந்தை ஒரு விருந்தை ஏற்படுத்துகிறார்கள். அதுல மது அருந்தப்படுகிறது, வழங்கப்படுகிறது. அதனை குடித்த நிலையிலே தொழுகையினுடைய நேரம் வருகிறது, தொழ சொல்கிறார்கள். அது அந்த ஏற்பாட்டில் நான் தொட வைக்கிறேன். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன்,
ஓ காஃபிர்களே, இறை நிராகரிப்பாளர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்கவில்லை அப்படின்னு அந்த வசனம் வருது. இதை எப்படி நான் ஓதனங்கிறத அவங்க பதிவு செய்யறாங்க. ஆபுது மா தாபுது லாமலிஃபா விட்டுட்டாங்க. நீங்க வணங்குவதை நான் வணங்குபவனாக இல்லை என்று வரக்கூடிய வசனத்தை நீங்கள் வணங்குவதை நான் வணங்குகிறேன் என்று சொன்னார்கள். அதனால அல்லாஹ் தஆலா லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையில இருக்கக்கூடிய நேரத்துல தொழுகை பக்கத்துல வந்துராது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். இப்படி போய்கொண்டிருந்த நேரத்துல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸிலே பதிவு செய்கிறார். ஒரு பக்கம் ஒரு முறை நாங்க மது அந்த அருந்தி கொண்டிருந்த நேரம் நான் தான் செர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அமர்வுல இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் மது குடிக்கக்கூடிய நேரத்துல தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஓ இறை விசுவாசிகளே, இன்றைய தினம் உங்களுக்கு ஹம்ர் என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது, தடுக்கப்பட்டு விட்டது, அதை விட்டு விலகி இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான ஒரு வசனத்தை கொண்டு அல்லாஹ் இறக்கி வைத்த போதுதான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஏனைய மது கிண்ணம், கோப்பை, ஜாடி எல்லாத்தையும் போட்டு உட அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதனை போட்டு உடைக்கிறார்கள். இப்படி ஒரு சமூக மாற்றத்தை தான் வாழ்ந்த காலத்திலேயே 23 ஆண்டு காலத்தில் ஏற்படுத்தியவர்கள் தான் அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலும் அதில் இருக்கு. ஷிமார் என்று புனை பெயரால் அழைக்கப்படக்கூடிய அப்துல்லா என்ற ஒரு சஹாபி. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில எப்பவும் சிரித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பற்றி நீண்ட வரலாறு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல திரும்ப திரும்ப மது குடிச்சிட்டு இந்த சட்டம் இறக்குனதுக்கு பிறகு அடி வாங்கிட்டே இருப்பாங்க கசேடு. அப்படி இருக்கும்போது ஒரு சஹாபி பார்த்து இருக்கா பிடிச்சிருக்கு, இவர் எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய சாபம் தான் இவருக்கு ஏற்படும் அப்படின்னு ஒரு எரிச்சல்ல பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தடுக்கிறாங்க. அதாவது மது அருந்தக்கூடியவனுக்கு நாம் எப்படி அவனோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பாடத்தையும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். மது என்பதிலே இங்கே போதையை வைத்து பார்க்கணும். குல்லு முஸ்கரின் ஹராம், எதையெல்லாம் போதை தருகிறது, போதை என்பது அளவுக்கு, அது பானமாக இருக்க வேண்டும், பொடியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. போதை தருவதெல்லாம் உங்களுக்கு ஹராம், தடுக்கப்பட்டது. ஆக மது என்று சொல்லக்கூடிய இடத்துல போதையை வைத்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எச்சரிக்கிறாங்க. அந்த சஹாபியை கூப்பிட்டு, நீ அப்படி சொல்லாத, அந்த நபரை, அவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார், இதுதான் எனக்கு அவரை பற்றிய தகவல் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்த்தோம். ஆக இப்படிப்பட்ட மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே படிப்படியாக ஒரு பெரிய சமூக மாற்றத்தை மிக குறிப்பிட்ட காலத்திலே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்த உட்தலைப்பு, இறுதியான தலைப்பு, அந்த சுற்றுச்சூழல் பற்றி. நாம் வாழக்கூடிய பகுதி எல்லாம் அர்பனைசேஷனாக இன்றைக்கு மாறிவிட்டது, நகரமாக மாறிவிட்டது, கிராமங்களை தொலைத்து விட்டோம். இன்றைக்கு ஒரு ஃபுட்பால் விளையாடுறத கூட டர்ஃப்ல போய் பேமெண்ட் கட்டி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி விளையாடக்கூடிய ஆக துர்ப்பாக்கியமான ஒரு நாள். நம்முடைய இபாதத்துகள் தொலைந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய பெருநாள் வந்தால் உதவியா கொடுப்பதற்கு அசாம்ல புக் பண்ணவா, கல்கத்தால புக் பண்ணவா, அல்லது நம்ம ஊர்ல புக் பண்ணவா, நம்ம அந்த ஆட்டை தடவை கொடுக்கிறது, அதுக்கு உணவளிக்கிறது, அதை அல்லாஹுக்காக பலியிடுகிறேன் என்ற நியத்தோடு நாமே பலியிடுகிறது காலம் மாறி போய்விட்டது. இந்த இபாதத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைந்து போய்விட்டது. இது இபாதத்துக்காக சொல்லவில்லை, இந்த இபாதத்தில் இருந்துதான் முஆமலாத் இருக்கிறது, அன்றாட கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. ஒரு ஆடு வசிக்கக்கூடிய பகுதியிலே பறவைகள் இருக்கும், நீரூற்றுகள் இருக்கும், அழகான சாலை அமைப்புகள் இருக்கும், பாதைகள் இருக்கும், மக்கள் நடமாடக்கூடிய ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கு கார்கள் கொண்ட நகரங்களாக மட்டும்தான் நகரங்கள் இருக்கிறது. ஒரு சலாமை பரப்புவதற்கு நம் ரோட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிலை கூட நமக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதை ஒரு அப்துல் வாஹித் அல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மஸ்ஜிதுல் குபாவை கட்டி எழுப்பிய தன்னுடைய ஆர்கிடெக்ட் அந்த டேலண்டை கொண்டு மஸ்ஜிதுல் குபாவை கட்டி எழுப்பிய அப்துல் வாஹித் என்பவர் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு கார்களுக்குத்தான் நகரங்கள் பயன்படுகின்றன, மக்களினுடைய நடமாட்டத்திற்கு இல்லை என்று சொல்கிறார். இந்த கான்கிரீட் பில்டிங்கை பற்றி கூட அவர் சொல்லுகின்ற போது, மஸ்ஜித் குபாவுக்கு கான்கிரீட்டினுடைய எந்த பொருளுமே நான் சேர்க்கவில்லை, அது ஒரு புதிய தொழில்நுட்பத்திலே ஆரம்பிக்கப்பட்டது, அது கட்டி எழுப்பப்பட்டது. இந்த அவன், அதாவது நம்ம கான்கிரீட் பில்டிங்குக்குள்ள நம்ம இருப்பது அவனுக்குள்ள மக்கள் வசிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில அவன் சொல்லி காட்டுகிறார். அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது பூட்டான் என்ற நகரம். 60% இன்றைக்கும் ஃபாரஸ்டை பாதுகாக்கிறார்கள் அவர்கள். எனவே அந்த ஊர் வசிப்பதற்கான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் அந்த அரசினுடைய கட்டுப்பாடுகள். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு எப்படியெல்லாம் அந்த அரசு முயற்சி மேற்கொள்கிறது, சட்டங்களை போட்டு பாதுகாக்கிறது. ஆக பிரிசர்வேஷன் ஆஃப் என்வாரன்மெண்ட் என்பது நமக்கு மிக இன்றியமையாத ஒரு கடமை.
தொழுகை கடமை. அதை செய்ய தவறுகின்ற போது எப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியோ, சுற்றுச்சூழல் என்பது நமக்கு கடமை. இபாதத் கடமை போன்று முஆமலாத்து நமக்கு கடமை. அதிலே கடமைகள் இருக்கின்றன. அடுத்த சந்ததிகளுக்கு சரியான ஒரு பூமியை இட்டு செல்ல வேண்டும். அவன் வாழ்வதற்கு தகுதியில்லாத ஒரு பூமியை ஒருபோதும் நாம் கொடுத்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த பூமியை கொடுப்பதிலே நமக்கு பொறுப்புணர்வு இருப்பதனால்தான் அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்தான் அல்லவா வானவர்களுக்கு, இவர்கள் என்னுடைய பிரதிநிதிகள், என்னுடைய கலீஃபாக்கள், இவர்களிடத்திலே நான் கொடுத்திருப்பது அமானிதம். அந்த அமானத்தை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படும். அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் அவர்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு இந்த பொறுப்புணர்ந்து உலகிலே செயல்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சமூகத்திற்கான ஒரு செய்தியை தான் இந்த பிரச்சாரம் மட்டுமல்ல, குர்ஆனினுடைய வசனமும் அன்னல்லாருடைய வாழ்க்கையும் கூட மிக பெரிதா பிரகாசமாக நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான இந்த பிரச்சாரத்திலே நாம் எல்லோரும் அங்கமாவோம். மக்களிடத்திலே, குறிப்பாக நம்முடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இதனை எடுத்துச் செல்வோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதாக இருக்கட்டும், பெண் சிசு கொலை என்பதாக இருக்கட்டும், தற்கொலையாக இருக்கட்டும், போதையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இருந்தும் நாம் இந்த மனிதனுடைய வளத்தை பாதுகாப்போம், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம் என கூறி, கேட்ட அடிப்படையிலே செயல்படக்கூடிய தௌஃபீக்கை இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.